ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் விஷ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி சோயா பிரியாணி. வாங்க அது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டு சின்ன கிளாஸ் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த சோயா சங்க்ஸில் சால்ட் எல்லாம் நல்லா போகும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், அம்மிக்கு பார்த்தா நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறின பிறகு இதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் தயிர். எல்லா மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாமே டீஸ்பூன். கொத்தமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். இது டோட்டலி ஆப்ஷனல். இதில் பட்டை வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சோம்பு ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இது எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் ஒரு கைப்பிடி நிறையா புதினா, ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி போட்டு அதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ரெண்டே 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ தக்காளி ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போதும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் மேரினேட் பண்ணி வச்ச சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். கவர் பண்ணி குக் பண்ணுங்க. ஸோ தட் எல்லா மசாலாவும் சோயால ஏறிடும். 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கிளாஸ் ரைஸுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சால்ட் செக் பண்ணி வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஆட் பண்ணி கவர் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே 1.5 கிளாஸ் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதை ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முறை லைட்டாக கிண்டி விட்டுருங்க.
இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே கவர் பண்ணி ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆன பிறகு சூப்பராக ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.